ஓகே, நாம் ஜெபம் செய்வோம். आइए हम प्रार्थना करें। பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, நாம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். परम पवित्र परमेश्वर, हम आपको धन्यवाद देते हैं, स्तुति करते हैं। மீண்டும் ஒரு முறையாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். एक बार फिर से हम अपने आप को आपके हाथ में सौंपते हैं। உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து आपकी प्रसन्नता को हमने अनुभव किया है इस समय, இந்த புதிய மாதத்திலே நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற வாக்குத்தத்தத்திற்காக நன்றி. और इस नए महीने में जो आपने हमारे लिए वाचा का वचन तैयार करके रखा है उसके लिए आपको धन्यवाद देते हैं। அதன் அடிப்படையிலே இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தும். उसके अनुसार आप इस पूरे महीने हमको चलाइए परमेश्वर। தொடர்ந்து இந்த நாளிலே நாங்கள் கேட்கிற செய்தியும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் और आज जो हम वचन सुनने जा रहे हैं वो भी हमारे लिए आशीष तक रहे। எங்களோடு கூட பேசும். आप हमसे इस समय बातें करिए परमेश्वर। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं, ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, यशायाह नबी की पुस्तक उसका 60वां अध्याय 20 वचन ऐसा कहता है, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போ. तेरा सूर्य फिर कभी अस्त न होगा और न तेरे चंद्रमा की ज्योति मलिन होगी, क्योंकि यहोवा तेरी सदैव की ज्योति होगा और तेरे विलाप के दिन समाप्त हो जाएंगे। हालेलूया, हालेलूया। புதிய மாதத்திலே தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். और इस नए महीने में जो हमें वाचा का वचन मिला है वो ये है कि हमारे दुख के दिन आप समाप्त हो जाएंगे। கடந்த மாதத்திலே தேவன் வாக்கு கொடுத்தார், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு இருப்பார்கள். और पिछले महीने हमें जो वाचा का वचन मिला था वो ये था कि जो आंसुओं के साथ बोएंगे वो जयकार करते हुए काटने पाएंगे। கண்ணீரோடு கம்பீரத்தோடு அறுத்தோம்னா நம்ம துக்கம் எங்க இருக்கும்? துக்கம் எல்லாம் முடிய போகுது. அல்லேலூயா. और जब हम जयकार के साथ काटेंगे तो फिर कोई दुख नहीं बचेगा, सब खुशी खुशी रहेंगे। எனவே தேவன் சகலத்தை புதிதாக்குகிறவர். இந்த புதிய மாதத்திலே நம்முடைய துக்கங்களுக்கு ஒரு முடிவை கொண்டு வர போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. और परमेश्वर हर बात को नया करने वाला है। इस नए महीने में सारे दुखों का अंत करने वाला है। வேதம் சொல்வது எல்லா மனுஷனுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும்படிக்கே இயேசு இந்த பூமிக்கு வந்தார். और वचन कहता है कि सारे मनुष्यों में खुशी का समाचार फैलाने के लिए यीशु मसीह इस दुनिया में आए। எனவே ஆண்டவர் நமக்குள்ளாக நமக்காக அவர் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில துக்கம் நம்மை விட்டு மாறி போகும். और जब परमेश्वर हमारे दिल में हमारे शरीर में रहते हैं तो हमारे मन के सारे दुख दूर हो जाते हैं। எனவே பிரியமானவர்களே, இந்த மாதத்தின் இந்த வருடத்தின் இந்த கடைசி மாதத்துல கூட நாம் ஒருவேளை இந்த மாதம் இப்படி ஆகிவிட்டது, இந்த வருஷம் இப்படியா போச்சே, அடுத்த வருஷம் எப்படி இருக்கும்னு சொல்லி யோசிச்சோம்னா ஆண்டவர் சொல்லுவதை நாம் விசுவாசிப்போம். உங்கள் துக்க நாட்களுக்கு ஆண்டவர் ஒரு முடிவை கொண்டு வந்தார். और अगर हम इस समय ये सोच रहे हैं कि ये साल हमारा पूरा बर्बाद हो गया है, आने वाला साल कैसा होगा, तो परमेश्वर का वचन कहता है कि आने वाले साल में आपके सारे दुख दूर हो जाएंगे। எத்தனை பேர் விசுவாசி? कितने लोग विश्वास करते हैं? அல்லேலூயா, हालेलुया। ஆமென் சொல்லுவோம். ஆமென். आमीन। எனவே பிரியமானவர்களே, ஆண்டவர் கொடுக்கிற இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம நம்புவோம். और जो वाचा का वचन हमें मिला है उसमें हमें विश्वास करना चाहिए। வேதம் சொல்கிறது, நீங்களும் நானும் தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல, விசுவாசித்து நடக்கிறவர்கள். और वचन कहता है कि हम लोग सिर्फ दर्शन देखने वाले नहीं है, उस पर विश्वास करके चलने वाले लोग हैं। ஆமென். हालेलुया। நாம் இந்த ஆலய கட்டுமான இன்னைக்கு காலையில எனக்கு இந்த வசனம் ஞாபகம் வந்துச்சு. நாம் தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல, நாம் விசுவாசித்து நடக்கிறோம். और आज सुबह ये वचन मेरे दिमाग में आया कि हम सिर्फ दर्शन देखने वाले नहीं है, परंतु विश्वास के साथ उसमें चलने वाले हैं। இந்த ஆலய கட்டுமான பணியை ஆரம்பிக்கும் போது 2011 நவம்பர் டிசம்பர்ல நான் ஒரு வார்த்தை சொன்னேன். और जब हमने इस कलीसिया का निर्माण 2011 में नवंबर दिसंबर में किया था, तब एक वचन मैंने आपसे कहा था, एक बात कही थी। அது பேச்சு ஆரம்பிக்கும் போதே நான் சொன்னேன். और जब ये बात चालू हुई थी तभी मैंने कहा था, நாம் தேவன் நமக்காக கட்ட போகிற ஆலயம், அதை பார்க்கும் பொழுதெல்லாம் நம்முடைய விசுவாசம் பெருகும்படியாய் இருக்கும்னு சொன்னேன். और जो हमारे कलीसिया का भवन होगा हमारे विश्वास को और अधिक बढ़ाने वाला होगा, ऐसे मैंने कहा था। நாம் நமக்காக தேவன் கட்டுகிற ஆலயத்தை பார்க்கும்போது இவ்வளவு பெரிய விஷயத்தை செஞ்சாரு, இதெல்லாம் அவருக்கு சாத்தியம், இதெல்லாம் அவருக்கு கஷ்டமா அப்படிங்கிற அளவுல ஆண்டவர் நமக்காக செய்வார்னு நான் சொன்னேன். और जब ये भवन पूरा होगा तो हम ये मानेंगे कि परमेश्वर इतनी बड़ी बड़ी बातें हमारे साथ कर सकता है, इसके साथ हम विश्वास करेंगे। அல்லேலூயா, हालेलुया। எனவே நாம் விசுவாசித்தோமானால் நாம் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக இருக்கும்.
और अगर हम विश्वास करते हैं तो हम ये दुनिया को जीतने वाले बल पाएंगे, எனவே அவரால கூடாதது ஒண்ணுமே இல்லை. क्योंकि परमेश्वर के लिए कुछ भी अधूरी नहीं है। அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறார். वो हमारे लिए सब कुछ करने के लिए तैयार है। எனவே என் துக்க நாட்கள் முடியுது நீங்க விசுவாசிச்சீங்கன்னா வசனம் சொல்லுது விசுவாசிக்கிறவனுக்காக எல்லாம் கூடும். और अगर आप विश्वास करते हैं कि आपके दुख के दिन दूर होने वाले हैं तो वचन कहता है कि आपके दुख के दिन खत्म हो चुके हैं। ஹல்லேலூயா. हालेलुया। ஆனா நம்ம அதை நினைக்கிறதே இல்லை. परंतु हम ये बात कभी सोचते ही நாம் नहीं हैं। அநேக விஷயங்களை நாம் விசுவாசிக்கிறதுனால முடியறது இல்லை. और बहुत सी बातें हैं जिसमें हम विश्वास नहीं कर पाते हैं। எல்லாவற்றையும் ரெடி பண்ணி நமக்காக அவர் வைக்கிறார். और बहुत सी बातें हैं जो उसने हमारे लिए तैयार करके रखी ஆனால் है। அதை சுதந்திரிப்பதும் சுதந்திரிக்காமல் போவதும் நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படையிலே தான் இருக்கிறது. और उन बातों को अपनाना या न अपनाना हमारे विश्वास के ऊपर निर्भर करता है। எனவே வேதத்தின் வசனங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. और जो वचन है वो हाँ और आमीन में रूप में है। ஆனால் அதை நான் எனக்கென்று எடுத்துக்கொண்டால் அது என்னுடைய வாழ்க்கையில கண்டிப்பாய் காரியங்களை செய்யும். और अगर हम वचन को अपने लिए ले लेंगे तो हमारे जीवन में वो वचन कार्य करेगा। ஹல்லேலூயா. हालेलुया। எனவே நான் விசுவாசிப்பேன். என்னுடைய வியாதி முடிந்து போனது, என்னுடைய கஷ்டம் முடிஞ்சு போச்சு, என் துக்கம் முடிஞ்சிருச்சு, என் கண்ணீர் முடிந்தது என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் சகலத்தை முடித்து ஒரு புதிய ஒரு வழிக்குள்ளாக தேவன் உங்களை கொண்டு செல்கிறார். और अगर हम विश्वास करेंगे कि हमारी बीमारियां खत्म हो चुकी है, हमारे कष्ट, हमारी जो भी मुसीबतें हैं दूर हो चुकी हैं, तो परमेश्वर उन सारी मुसीबतों को दूर करके हमें एक नई दिशा दिखाएगा। ஹல்லேலூயா. हालेलुया। வசனம் சொல்லுது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். वचन कहता है तुम्हारी जो मुसीबतें हैं वो खुशियों में बदल जाएंगी உங்கள் துக்கம் களிப்பாக மாறும். और तुम्हारी जो दुख है वो खुशियों में बदल जाएगी। எனவே வேதம் முழுவதையும் நாம் பார்க்கும்போது கர்த்தருடைய ஜனங்கள் துக்கமா இருக்க அவர் எங்கேயுமே விரும்பல. और हम सारे वचनों में अगर देखते हैं तो परमेश्वर की कभी इच्छा नहीं रही कि उनके जन दुख में रहें। ஆனால் எல்லோரும் கலிகூரமும் மகிழவும் சந்தோஷமாய் இருப்போமே ஆண்டவர் விரும்புகிறார். पर सब लोग हर्ष और उल्लास के साथ आनंद में रहे, ऐसे परमेश्वर की इच्छा है। எனவே உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். इसलिए आपके सारे दुख खुशी में बदल गए हैं। உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். इसलिए आपके दुख के दिन अब समाप्त हो चुके हैं। எனவே டிசம்பர் 1ஆம் தேதியில இருந்து அல்லது இன்னைக்கு டிசம்பர் 6ஆம் தேதியில இருந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. और हमें मानना चाहिए कि आज दिसंबर 6 से हमारे सारे दुख के दिन खत्म हो चुके हैं நம்முடைய அறுப்பின் நாட்கள் தொடங்கிருச்சு. और हमारे कटने का समय चालू शुरू हो चुका है। அறுக்க போறவங்க வெறுங்கையா போக மாட்டாங்க. और जो काटने जाते हैं वो खाली हाथ नहीं जाते हैं। அறுக்கிறதுக்கு கத்தி எடுத்துட்டு போவாங்க. और जो काटने के लिए वो कुछ काटने वाला चाकू या कुछ लेके जाते हैं काटने के लिए। நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்காக வைத்திருக்கிற அறுவடையை அறுப்பதற்கான கருவி விசுவாசம். और जो हमारे जीवन में कटने के लिए जो परमेश्वर ने जो अस्त्र रखा है वो है विश्वास। எனவே அந்த விசுவாசத்தோடு நாம் செயல்படுவோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு துக்க நாட்களை மாற்றி போகிறார். और जब हम उस विश्वास की राह पर चलेंगे तो हमारे परमेश्वर हमारे जीवन से सारे दुखों को दूर करेगा। ஹல்லேலூயா. हालेलुया। யார் யாரெல்லாம் சொல்றாங்க अच्छा दिन आ रहा है. और इस दुनिया में बहुत लोग कह रहे हैं कि अच्छे दिन आ रहे हैं। ஆனா கடவுள் சொல்றாரு கண்டிப்பா வந்துருச்சு. और ஹல்லேலூயா. परमेश्वर कह रहा है कि अच्छे दिन आ चुके हैं। மனுஷன் சொல்றதெல்லாம் வராது. जो मनुष्य कहता है वो नहीं आता है, ஆனா கடவுள் சொல்வது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில் நடக்கும். परंतु जो परमेश्वर कहता है वो हमारे जीवन में जरूर होता है। ஆமென். आमीन। ஹல்லேலூயா. हालेलुया। சோ இன்றைக்கு நாம் அந்த டாபிக்ல இன்னைக்கு நம்ம செய்தி கேட்கல. நம்ம இன்னைக்கு ஒரு இன்றைக்குள்ள செய்திக்கு நேராக நாம் இப்பொழுது கடந்து செல்வோம். और हम आज उस विश्वास के बारे में हम संदेश नहीं सुन रहे हैं, हम आज दूसरी बातों में हम मनन करेंगे। மத்தேயு 3ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்தோம். और हमने मत्ती उसके 3 अध्याय को हमने पढ़ा था। நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை இந்த ஆண்டிலும் நாம் நினைவுகூரும்படிக்கு சபையாக குடும்பமாக நாம் ஆயத்தப்படுகிறோம். और परमेश्वर यीशु मसीह के जन्मदिन को मनाने के लिए हम खुद और परिवार के साथ तैयारी कर रहे हैं। இயேசு கிறிஸ்து வந்ததை நினைத்து நாம் அவரை ஆராதிக்க நாம் அவரை அவருடைய அந்த முதல் பிறப்பை நினைத்து நாம் அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். और यीशु मसीह के पहली बार जब वो आगमन हुआ था उसको ध्यान करते हुए हम उसको धन्यवाद देते हैं। இங்கே நாம் மத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே நாம் ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம். और यहाँ मत्ती 3 अध्याय में हम एक मनुष्य के बारे में देखते हैं। இங்கே ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்திற்காக வழியை செவ்வைப்படுத்தும்படிக்கு தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன். और ये जो मनुष्य के बारे में हम देखते हैं वो परमेश्वर की सेवकाई के लिए और उनके आने के लिए मार्ग को सीधा करने के लिए यहाँ भेजा गया था। எனவே இன்றைக்கு நாம் சிந்திக்கிற அந்த மனிதன் யோவான் ஸ்நானகன். और जो मनुष्य के बारे में हम आज मनन करने वाले हैं वो यूहन्ना बपतिस्मा देने वाला है। ஆண்டவருக்கு வழியை ஆயத்தப்படுத்தின ஒரு மனுஷன். और जिसने परमेश्वर के लिए एक मार्ग को तैयार किया था, அதற்காகவே அந்த மனிதன் தெரிந்து கொள்ளப்பட்டான். और उसी के लिए उस मनुष्य का चुनाव हुआ था। அதற்காகவே அந்த மனிதன் பிறந்தான்.
और कह सकते हैं कि उसी के लिए उस मनुष्य का जन्म हुआ था। ஹalleluya. हालेलुया। எனவே இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசுவின் பிறப்பை நினைவுறுகிற நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் தெரிந்து கொள்ளப்பட்டதன் நோக்கம் ஆண்டவரை அறியாத மக்களுக்கு அவருடைய வழியை ஆயத்தப்படுத்த. और आज जो हम यहाँ परमेश्वर के जन्मदिन की मनाने की तैयारी कर रहे हैं, हमारे जीवन का भी ये लक्ष्य होना चाहिए कि जो लोग मसीह के बारे में नहीं जानते हैं उनके लिए मार्ग तैयार करें। ஹalleluya. हालेलुया। எனவே இங்கே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே, மத்தேயு 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல और ये हम देखते हैं मत्ती रचित सुसमाचार उसका 3रा अध्याय 3रे वचन में கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவருடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. और यहाँ लिखा है यह वही है जिसकी चर्चा यशायाह भविष्यवक्ता के द्वारा की गई। जंगल में एक पुकारने वाले का शब्द हो रहा है कि प्रभु का मार्ग तैयार करो, उसकी सड़कें सीधी करो। ராஜாவுக்கு வழியை ஆயத்தப்படுத்த வந்த மனிதன். और ये राजा के लिए मार्ग को तैयार करने के लिए मनुष्य आया था। அந்த நாட்கள்ல பார்க்கும்போது கிழக்கத்திய நாடுகள்ல நிறைய மழை சார்ந்த இடமா இருக்கும். அப்பொழுது அங்குள்ள வழிகள் பாதைகள் எல்லாம் சரியா இருக்காது. और हम यहाँ देखते हैं कि उन जगहों में वहां का मार्ग जो है वो सीधा उबड़ खाबड़ था, वहां मार्ग सीधा नहीं था। எனவே எந்த இடத்திற்கு ராஜா விசிட் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு முன்னமே அறிவிக்கப்படும், ராஜா உங்க ஊருக்கு வரப்போறாரு, எனவே நீங்கெல்லாம் சேர்ந்து ராஜாவுக்கான வழியை நீங்கள் ரெடி பண்ண ரோடு போடுங்க அப்படின்னு சொல்லி. और उस समय में जब किसी नगर में जब राजा आता था, उससे पहले उस नगरवासियों को सूचित किया जाता था कि वो उस राजा के लिए उस रास्ता तैयार कर ले अच्छे से। நம்ம ஊர்ல கூட நம்ம கண்கூடா பார்க்கிறோம். और हमारे शहरों में भी हम इस बात को देखते हैं। திடீர்னு நம்ம தெருவுல ரோடு போடுறாங்கன்னா யாரோ ஒரு பெரிய ஆள் வராங்க. और अचानक अगर हमारे घर के सामने ये रास्ते में कहीं रोड चलने लगती है तो हम समझ जाते हैं कि कोई बड़ा व्यक्ति आने वाला है। ஒரு ராஜாவோ ஒரு மந்திரியோ வருவதற்காக அந்த வழி அந்த ரோடு ஆயத்தம் பண்ணப்படும். क्योंकि कोई राजा या कोई मंत्री अगर आता है तो उनके लिए पहले मार्ग तैयार किया जाता है। எனவே இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் ஊழியத்தை அவர் தொடங்குவதற்கு முன்பாக அதற்கான வழியை ஆயத்தம் பண்ண இங்கே யோவான் அனுப்பப்பட்டார். और यहाँ पर यीशु मसीह के दुनिया में आके सेवकाई करने से पहले यूहन्ना बपतिस्मा देने वाले को भेजा गया कि वो उनके लिए मार्ग तैयार करे। எனவே இயேசு பிரசங்கிப்பதற்கு முன்பாகவே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கித்தவர் யோவான் சார். और यीशु के प्रचार करने से पहले ही यूहन्ना ने प्रचार किया था कि मन फिराओ क्योंकि परमेश्वर का पुत्र आने वाला है। எனவே அவர் ஆரம்பித்தார், இயேசு அதை தொடங்கி தேவனுடைய ராஜ்யத்தை நிறைவேற்றினார். और यूहन्ना ने उसे चालू किया और यीशु मसीह ने उसको पूरा किया। எனவே இங்கே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே, தேவனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இயேசு கிறிஸ்துவுக்கென்று வழியை ஆயத்தப்படுத்தின ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை இந்த நாளில் நாம் சிந்திக்க போகிறோம். और आज हम ऐसे मनुष्य के जीवन के बारे में चर्चा करने वाले हैं जिसने परमेश्वर के लिए मार्ग तैयार किया। நாமும் கூட அதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம்। और हम लोगों को भी इसीलिए बुलाया गया है। இன்றைக்கு ராஜா மற்றவர்களுடைய இருதயத்தை சென்றடையும்படிக்கு வழியை ஆயத்தம் பண்ண உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டார். और आज के दिन में राजा हम सबके हृदय में प्रवेश करने पाए, इसके लिए हमें चुना गया है कि हम उनके लिए रास्ता तैयार करें। நம் மூலமாக ராஜா இன்னொருவர் வரைக்கும் செல்வதற்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படிக்கே தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். और परमेश्वर ने हमें चुन लिया है कि हमारे द्वारा राजा दूसरे लोगों के मन में प्रवेश करे और हम उसके लिए रास्ता तैयार करें। எனவே வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், மற்றவர்களுக்கு இயேசுவே வழி என்று காண்பிக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில குணாதிசயங்கள் காணப்பட வேண்டும். और अगर हम दूसरों के लिए राजा का संदेश पहुंचाने वाले हों या उसके लिए मार्ग तैयार करने वाले बने तो हमारे जीवन में भी कुछ बातें होनी चाहिए। இயேசு கிறிஸ்துவை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நம்மிடத்திலே ஒரு சில சுபாவங்கள் காணப்பட வேண்டும். और अगर हम यीशु मसीह को दूसरों में बांटना चाहते हैं तो हमारे जीवन में भी कुछ तैयारियां होनी चाहिए, कुछ गुण होने चाहिए। நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களை மாற்றக்கூடிய அளவில் இருக்கணும். और हमारा जीवन ऐसा होना चाहिए कि हम दूसरों का जीवन बदल सकें। எனவே இங்கே யோவான் சானனுடைய வாழ்க்கையை நாம் சிந்திக்க போகிறோம். और यहाँ हम यूहन्ना के जीवन के बारे में कुछ मनन करने वाले हैं। முதலாவது இந்த மனிதன் எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தார்? और पहली बात ये मनुष्य का आचरण कैसा था? மத்தேயு 3ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்கிறது, मत्ती रचित सुसमाचार उसका 3रा अध्याय 4था पद कहता है, இந்த யோவான் ஒட்டக மயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான், வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் அவனுக்கு ஆகாரமாயிருந்தது.
यहाँ चौथा वचन कहता है, वह यूहन्ना ऊंट के रोम का वस्त्र पहने था और अपनी कमर में चमड़े का कटिबंध बांधे हुए था। उसका भोजन टिड्डियां और वनमदूत था। இங்கே நாம் பார்க்கிறோம் அவருடைய உணவும் அவருடைய உடையும் மற்றவர்களிடத்திலிருந்து வித்தியாசமா இருந்தது. और यहाँ हम देखते हैं कि उनका भोजन और उनका पहनावा जो है वो दूसरे लोगों से थोड़ा भिन्न था। அதாவது மற்றவர்களிடத்திலிருந்து பிரிந்து வாழ்ந்த ஒரு அனுபவம். और वहाँ ये अन्य लोगों से अलग हटके इनका जीवन था। அல்லேலூயா. हालेलुया। அதனாலதான் மக்கள் விசேஷமா அவரை பார்த்தாங்க. என்ன வித்தியாசமாகிறாரே. और इसलिए जो लोग थे वो विशेष रूप से इनको देखते थे कि ये मनुष्य कुछ अलग है। மற்றவர்களை போலவே அவர் இருந்திருந்தால் கூட்டம் கூட்டமாய் அவரிடத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள மக்கள் வந்திருக்க மாட்டாங்க. और अगर उनका जीवन भी दूसरों के जैसे होता तो झुंड के झुंड लोग उनके पास बपतिस्मा लेने के लिए नहीं आते। பரலோகராஜ்யம் சமீபமாய் இருக்குதுன்னு அவர் நின்று சொன்ன உடனே கூட்டம் கூட்டமாய் ஜனங்கள் அவருக்கு பின்னாடி வந்தாங்க. क्योंकि जब उन्होंने कहा कि मन फिराओ परमेश्वर का राज्य निकट है तो बहुत सी भीड़ उनके पीछे बोली। காரணம் மற்றவர்களுக்கும் அவருக்கும் பார்க்கும் போதே ஒரு வித்தியாசம் இருந்தது. उसका कारण ये था कि जब दूसरों को और उनको देखते थे तो एक अलग अलग तरीके का आचरण दिखाई देता था। உணவு, அவருடைய உடை, அவருடைய பழக்க வழக்கம், அவருடைய செயல்பாடு எல்லாவற்றிலும் மற்றவர்களிடத்திலிருந்து ஒரு ஒரு வித்தியாசத்தை அவர் காண்பித்தார். और उनका पहनावा, उनका भोजन और उनका रखरखाव जो था वो अलग था दूसरे लोगों से, उन्होंने ऐसा दर्शाया। அல்லேலூயா. हालेलुया। நாம் இருக்கிற இடத்திலே மற்றவர்களிடத்திலிருந்து நாம் தனியா தெரிஞ்சா நாம் மட்டும்தான் மற்றவர்களை நாம் அவரிடத்திலே நடத்தணும். और अगर हमारा आचरण भी दूसरों के सामने अगर एक अलग तरीके का हुआ तब ही हम यीशु मसीह के नाम से दूसरों को ला सकते हैं। அல்லேலூயா. हालेलुया। அவர்கள் செய்ததே நானும் செஞ்சேன். अगर जो लोग वो लोग कर रहे हैं वही अगर मैं भी करूं, हम भी करें। அவர்களிடத்தில் இருக்கிற எல்லாம் அவங்க சாராயம் குடிச்சு என்ன சொல்றது, அவர்கள் செய்வதையே நானும் செய்தான். और वो जो करते हैं वही सब मैं भी अगर करूं, அவங்க கோபப்படுற மாதிரியே நான் கோபப்பட்டேன். वो जैसा गुस्सा करते हैं अगर मैं भी वैसा ही गुस्सा करूं। அவர்கள் மற்றவர்களை குறித்து புறம் சொல்ற மாதிரியே நானும் அவருக்கு முன்னாடி இன்னொருத்தரை குறித்து புறம் சொன்னார். और अगर वो जब दूसरों की बुराई मेरे सामने करते हैं वैसे ही मैं भी दूसरों की बुराई दूसरे लोगों के सामने अगर करने लगा। என்னுடைய வாழ்க்கை மற்றவர்களிடத்திலிருந்து வித்தியாசப்படுத்தப்படாமல் இருந்தால் யார் நான் சொல்வதை கேட்பார்? और अगर मेरा जीवन, हमारा जीवन जो है दूसरों के सामने अलग ना हो तो कौन हमारी बातें सुनेगा? அல்லேலூயா. हालेलुया। எனவே நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களிடத்திலிருந்து வேறுபட்டு இருக்கும்போதுதான் இந்த மனிதன் விசேஷமானவன், எனவே இவன் ஆராதிக்கிற கடவுளும் விசேஷமானவர் என்று சொல்லி ஜனங்கள் இந்த வழியிலே வருவார். और जब हमारा आचरण या हमारा स्वभाव दूसरों से अलग होगा तभी लोग मानेंगे कि हाँ ये कुछ अलग मनुष्य है और इसको जो सेवकाई करता है वो यीशु भी कुछ अलग है। அல்லேலூயா. हालेलुया। எனவே ஜனங்களை ஆண்டவருக்குள்ளாக நாம் வழி நடத்த வேண்டும் என்று சொன்னால் ஆண்டு ராஜாவாகிய இயேசு ஜனங்களுக்குள்ள பிரவேசிக்கணும்னு சொன்னா முதலாவது நாம் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். और अगर हमें लोगों को यीशु के मार्ग पर चलाना है, उनके लिए अलग मार्ग तैयार करना है तो हमें पहले यीशु की राह पर चलना पड़ेगा, अपने आप को अलग करना पड़ेगा। உலகத்தால் கரைபடாத வாழ்க்கை. உலகத்தால் கரைபடாத. इस जगत में हमारे ऊपर कोई भी दाग नहीं होना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। எனவேதான் ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை எனக்கென்று பரிசுத்த ஜனமாக தெரிந்து கொண்டேன். और परमेश्वर कहता है कि मैंने तुझे एक पवित्र जन के रूप में चुन लिया है। அல்லேலூயா. हालेलुया। தேவன் இஸ்ரவேலர்களை பரிசுத்த ஜனமாய் தெரிந்து கொண்டார். परमेश्वर ने इस्राएल के लोगों को पवित्र जन के रूप में चुन लिया था। இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் உங்களை என்னையும் பரிசுத்த ஜனமாய் தெரிந்து கொண்டார். और यीशु मसीह के नाम से परमेश्वर ने हमको और आपको पवित्र जन के रूप में चुन लिया है। பரிசுத்தம் என்றால் என்ன? பிரித்தெடுக்கப்பட்டதுன்னு அர்த்தம். ஒரு இடத்துல இருந்து அதை செப்பரேட் பண்ண ஒரு விஷயம். और पवित्रता का मतलब ये है कि हमें अलग किया गया है दूसरों से। एक அவர்களுக்கும் நமக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. और दूसरे लोगों में और हमें बहुत अधिक अंतर होना चाहिए, फर्क होना चाहिए। எல்லாரோடும் நாம் கலந்து இருக்கோம். और हम सबके साथ मिल के रहते हैं। ஆனால் அவர் நம்மை பிரித்தெடுத்து அவருடைய ரத்தத்தினால கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்தினார். पर उसने हमको अलग करके अपने लहू से हमको धो के हमें शुद्ध किया है। எனவே இங்க நாம் பார்க்கிறோம், நாம் ஆண்டவருக்கு என்று வழியை ஆயத்தப்படுத்த வேண்டுமானால், ஜனங்களுக்கு இயேசுவை நாம் கொண்டு செல்ல வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கை ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும். और यहाँ हम देखते हैं कि अगर हमें दूसरों को यीशु के नाम पे लाना है, उनके लिए मार्ग तैयार करना है तो हमारा जीवन यीशु मसीह के नाम से अलग हटा हुआ होना चाहिए। நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களிடத்திலிருந்து வேறுபடுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். और हमारा जीवन जो है अन्य लोगों से एक अलग तरीके का जीवन होना चाहिए। நாம் எத்தனை பேருக்கு நடுவுல நம்ம இருந்தாலும் தனியாக ஜனங்கள் நம்மை பிரித்து பார்க்கக்கூடிய அளவுல நம்முடைய வாழ்க்கை இருக்கும்.
और हम कितने लोगों के बीच में भी रहे, पर हमारा जीवन एक अलग लोगों के बीच में एक अलग पहचान होनी चाहिए हमारी। அப்பொழுது நாம் இயேசுவை அந்த மக்கள் மத்தியிலே ஈஸியா கொண்டு போவோம். तब हम आसानी से यीशु मसीह का नाम लोगों के बीच में लेकर जा सकते हैं। இரண்டாவது, दूसरी बात, கர்த்தருக்கு பலியை ஆயத்தப்படுத்தின அந்த மனிதனுடைய இரண்டாவது சுபாவம், குணாதிசயம். और उसका दूसरा गुण जिसके द्वारा उन्होंने परमेश्वर के लिए मार्ग तैयार किया था, மத்தேயு 11ஆம் அதிகாரம் मत्ती रचित सुसमाचार उसका 11वां अध्याय 7 இருந்து 9 வரைக்கும், 7 से लेकर 9 तक में हम जब पढ़े, மத்தேயு 11 7 இருந்து 9, मत्ती 11 उसका 7 से 9 तक। எதை பார்க்க வனாந்தரத்துக்கு போனீர்கள்? காற்றினாலும் நாளையோ அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? வெள்ளிய வருத்த தரித்த மனுஷனையோ? வெள்ளிய வருத்த தரித்திருக்கிறவர்கள் அரசர் மாளிகையில் இருக்கிறார்கள். அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? திருத்தரசியோ? ஆம், திருத்தரசியை பார்க்கிலும் மேன்மை உள்ளவனையே என்று உங்களுக்கு சொல்கிறேன். இங்க நான் பார்க்கிறோம் பெரியமானவர்கள், இரண்டாவது இந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, இரண்டாவது ஆடம்பரமற்ற ஒரு வாழ்க்கை. और यहाँ हम इस मनुष्य के बारे में जो देखते हैं, पहला इसका जो गुण था वो अलग हटाया हुआ था, दूसरों से अलग था, और दूसरा था कि वो बहुत विलास वाला जीवन नहीं था, शांत साधारण जीवन था, பகட்டான வாழ்க்கை இல்லை. और एक दिखावा भरा जीवन नहीं था। அநேக நேரங்களில் பகட்டான ஆடம்பரமான வாழ்க்கை நம்மை மற்றவர்களிடத்திலிருந்து தூரப்படுத்தும். और बहुत समय ऐसा होता है जब हम दिखावा भरा या शौकत वाला जीवन जीते हैं तो दूसरों से हम अलग हो जाते हैं। நாம் நிறைய நேரம் பார்க்கிறோம், ஆடம்பரமாய் தன்னை காண்பித்துக் கொள்கிறவர்களை சாதாரண மக்கள் அவங்களை விட்டு தனி, அவங்களே என்ன பண்ணிடுவாங்க, தனியா போயிடுவாங்க. और जब हम अपने आप को बहुत बड़ा चढ़ा कर दिखाते हैं तो आम लोग जो है हमसे अपने आप दूर हो जाते हैं। எனவே இங்கே நாம் பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு அந்த மனிதனை பற்றி சொல்லுகிறார், நீங்கள் வனாந்தரத்திற்கு எதற்கு போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த ஒரு மனிதனை, ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழ்கிற ஒரு மனிதனை பார்க்க போனீர்களா? இல்லையே, அவன் சாதாரண மனிதன் என்று ஆண்டவர் சொல்றார். और यहाँ परमेश्वर लोगों से कहता है कि तुम जब यहाँ वहां किसको देखने गए थे? क्या महंगे वस्त्र पहने हुए मनुष्य को देखने गए थे? वो तो एक साधारण मनुष्य है। லூக்கா 3ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம், और लूका रचित सुसमाचार उसके 3रे अध्याय पहले और दूसरे वचन में हम देखते हैं, அந்த நாட்களிலே அந்த பகுதிகளை ஆண்ட ராஜாக்களை குறித்து அங்கே அவர்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. और उन वचनों में उस समय उस वहां के जिसने राजाओं ने राज्य किया उनका नाम लिखा हुआ है, ஆனால் ஒருவருக்கும் கர்த்தருடைய வார்த்தை வரல. पर किसी के जीवन में भी परमेश्वर का वचन नहीं पहुंचा। ஆனால் எளிய வாழ்க்கை வாழ்ந்த யோவானுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டா. पर एक दीन रूप से जीवन जीने वाले एलिया के जीवन में परमेश्वर का वचन पहुंचा। எனவேதான் வசனம் சொல்கிறது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து இருக்கிறார், इसलिए वचन कहता है जो घमंड करते हैं परमेश्वर उनके खिलाफ खड़ा रहता है, தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். और जो दीनता के साथ जीवन जीते हैं परमेश्वर की कृपा उन पर रहती है। எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன சொல்றது, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு சொன்னா, ஒரு சாதாரண ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை நாம் வாழும்போதுதான் நாம் மற்றவர்களை ஆண்டவரிடத்தில் நடத்தும். और हमारा जीवन भी ऐसा होना चाहिए, एक साधारण दीनता पूर्वक जीवन होना चाहिए, तभी हम लोगों को परमेश्वर की राह पर चला सकते हैं। ஆனா இன்றைக்கு அநேக இடங்கள்ல சபைகள்ல கூட நாம் அந்த ஒரு பெரிய பாகுபாட்டை நாம் பார்க்கிறோம். और आज हम बहुत जगह पे कलीसियाओं में भी हम उस तरह के विभाजन को हम देखते हैं। தங்களுடைய அந்த பகட்டையும் தங்களுடைய செல்வாக்கையும் ஜனங்கள் ஆலயத்துல வந்து காண்பிக்க விரும்புவதை நாம் பார்க்கிறோம். और हम देखते हैं कि बहुत से लोग हैं जो अपने शान और शौकत को कलीसिया में आकर दिखाना बहुत उनके लिए बड़ी बात होती है। ஆனால் ஆடம்பரமாய் நாம் நம்மை காண்பித்துக் கொள்வோம் என்று சொன்னால் நாம் எளிய ஜனங்களை ஆண்டவரிடத்துல கொண்டு வர முடியும். और अगर हम अपने आप को बहुत ऊंचा कर कर दिखाते हैं तो हम जो गरीब लोग हैं या दीन लोग हैं उनको हम परमेश्वर की राह पर नहीं ला सकते। இங்கே 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், या पहला यूहन्ना उसके दूसरे अध्याय में हम देखते हैं, 15வது வசனத்துல இருந்து उसके 15वें पद पे हम देखते हैं, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல இருந்து, पहला यूहन्ना उसका दूसरा अध्याय 15वें वचन से, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள், ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை, ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள், உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, உலகமும் அதன் நிச்சயம் ஒரு நாள்ல அழிந்து போகும். और यह वचन कहता है जो संसार है वो एक दिन नाश होने वाला है, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான்.
और जो परमेश्वर की इच्छा पे चलेगा वो निरंतर जीवित रहेगा। எனவே இங்க நாம் பார்க்கிறோம் இந்த யோவான் ஸ்நானனை குறித்து வேதம் சொல்கிறது, और यहाँ हम यूहन्ना बपतिस्मा के देने वाले के बारे में जो वचन कहता है, இயேசு சொன்னார், यीशु ने कहा, தாயின் கர்ப்பத்திலே பிறந்தவர்களிலே யோவான் ஸ்நானனை போல பெரிய மனிதன் ஒருவன். कि जो माता के गर्भ से उत्पन्न हुए हैं उनमें यूहन्ना से बड़ा और कोई नहीं है। ஹல்லேலூயா, हालेलुया। அவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியத்தை செய்த ஒரு மனுஷன். और इतनी एक बड़ी सेवकाई को इस मनुष्य ने करी थी। யோவான் ஸ்நானனுக்கு முன்னாடி अनेक ஊழியக்காரர்கள் இருந்தாங்க, अनेक தீர்க்கதரிசிகளை தேவன் எழுப்பினார். और यूहन्ना के पहले बहुत से सेवकाई करने वाले आए, बहुत ही जो लोग आए जो यीशु मसीह के द्वारा उत्पन्न हुए थे, उन्हें आए थे। அவர்கள் எல்லாம் மேசியா வருவார் என்று சொன்னார். और उन सब ने कहा कि मेसिया आएगा। ஆனால் இவர் மாத்திரமே இவருடைய காலத்துல தான் இயேசு வந்தார். ஹல்லேலூயா। और इनके जब हम यूहन्ना के जीवन में देखते हैं तो यूहन्ना के जीवन काल में यीशु का आगमन हुआ। இவர் காலத்துல தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார்। और इनके जीवन काल में ही यीशु का आगमन हुआ। இயேசுவே யோவான் ஸ்நானனிடத்துல தான் ஞானஸ்நானம் பெற்றார்। और यीशु ने भी यूहन्ना बपतिस्मा देने वाले के सामने ही बपतिस्मा लिया उसके द्वारा। மிகப்பெரிய ஒரு ஊழியம்। और बहुत ही बड़ी सेवकाई है ये। ஆனால் அந்த மனிதனோ ஆடம்பரமற்ற ஒரு மனிதன்। पर वो मनुष्य जो है बहुत ही शांत स्वभाव का मनुष्य था, बहुत विलास वाला नहीं था। ஆனால் இன்றைக்கு நான் பார்க்கிற ஊழியம் பெருக பெருக ஊழியக்காரனுடைய நிலை எல்லாம் ஆடம்பரம் பெருகிக் கொண்டே இருக்கு। और हम आज देखते हैं जब सेवकाई में बढ़ोतरी होती जाती है तो जो सेवकाई करते हैं उनका भी भोग विलास बढ़ता जाता है, शान शौकत बढ़ती जाती है। ஊழியம் பெருக பெருக ஆடம்பரம் பெருகுகிறது। जैसे सेवकाई बढ़ती है वैसे वैसे उनकी शान शौकत भी बढ़ने लगती है। இன்றைக்கு நாம் ஆண்டவருக்குள்ள வந்து நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள நமக்குள்ள அந்த ஒரு பகட்டு அது வெளிவருகிறது। और आज हमारे जीवन में भी होता है, जब जैसे जैसे हमें परमेश्वर की स्तुति और बल मिलने लगता है वैसे वैसे हमारे अंदर भी एक घमंड उत्पन्न होने लगता है। ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம் எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த மனிதனுடைய ஊழியம் பெருகினது, கூட்டமா வந்து அவர்கள் யோவானிடத்திலே ஞானஸ்நானம் பெற்றார்கள், இயேசுவே வந்து ஞானஸ்நானம் பெற்றார்। ஆனாலும் இந்த மனிதனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை। और यहाँ यूहन्ना के बारे में देखते हैं कि बहुत से लोगों ने भीड़ में आकर बपतिस्मा लिया और यीशु ने खुद आकर उनसे बपतिस्मा लिया, फिर भी उनके जीवन में कोई घमंड नहीं आया, वो दीन रहे। எளிதாக மக்கள் நம்மை அணுகும்படியான எளிமை நமக்கு வேணும்। அல்லேலூயா। और लोग आसानी से हमारे पास आ सके ऐसा हमारा स्वभाव होना चाहिए। நாம் எளிமையை நாம் தெரிந்து கொள்ளும்போது அங்கே தெய்வீகத்தை ஜனங்கள் காண்கிறார்। और जब हम दीनता से हम हमारे जीवन में रहते हैं तो हमारे जीवन में एक ईश्वरीय स्वभाव को लोग देखते हैं। கடைசியா आखिरी बात இங்கே யோவான் ஸ்நானகனுடைய அந்த காரியம், और यूहन्ना के जीवन के जो तीसरा गुण है वो हम ये है। முதலாவது அந்த மனிதன் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்। और पहली बात उस मनुष्य को एक अलग हटा हुआ जीवन को जी रहा था। ஜனங்களிடத்திலிருந்து ஒரு ஜனங்களாலே அந்த மனிதனை பிரித்து பார்க்க முடிஞ்சது, நமக்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் எவ்வளவு வித்தியாசம் என்று சொல்லி कि लोग उस यूहन्ना को एक अलग तरीके का मनुष्य देखते थे कि हमारे और उसके जीवन में कितना फर्क है। எனவே நம்முடைய வாழ்க்கையில கூட ஜனங்கள் அப்படி நம்மை பிரித்து பார்க்க முடிகிறதா? क्या हमारे जीवन में भी ऐसा है कि लोग हमें एक अलग मनुष्य के रूप में देखते हैं? எல்லாரும் இவரும் அப்படி சொல்றாங்களா, இல்லன்னா வேலை செய்யற இடத்துல இவர் கொஞ்சம் வித்தியாசமா தெரிகிறாருப்பா அப்படி சொல்றாங்க। क्या हमारे कार्यस्थल पे लोग कहते हैं कि ये भी तो आम जन जैसा ही है, या कहते हैं कि नहीं ये हमारे लोगों से कुछ अलग है? இரண்டாவது ஒரு ஆடம்பரமற்ற ஒரு வாழ்க்கை। और दूसरा जो उनसे गुण था कि वो एक शान शौकत वाला जीवन नहीं था எளிமையான ஒரு வாழ்க்கை, और एक दीनता का जीवन वो जीते थे। சாதாரணமான ஒரு வாழ்க்கை, और एक साधारण सा जीवन जीने वाला मनुष्य था, பகட்டு இல்ல, उसमें कोई घमंड नहीं था। மிகப்பெரிய ஊழியக்காரர் அவர், और वो बहुत बड़ी सेवकाई करने वाला एक மிகப்பெரிய मनुष्य ஒரு था தீர்க்கதரிசி அவர், और एक बहुत बड़ा भविष्यवक्ता था இயேசுக்கே வழி ஆயத்தப்படுத்தினவர்। और यीशु के लिए मार्ग तैयार करने वाला मनुष्य था। ஆனால் மிக சாதாரணமாய் தன் வாழ்க்கையை வாழ்ந்தார்। पर उन्होंने अपना जीवन बहुत ही साधारण रीति से जिया। இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை கூட ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்புவித்து பார்க்கணும்। और आज हमें भी अपना जीवन परमेश्वर को अर्पित करके देखना चाहिए। நாம் சாதாரணமாய் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்குள்ள தொடங்கணும்। और हमने अपना जीवन परमेश्वर के नाम से साधारण रूप से शुरू किया था। தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்மை ஐஸ்வர்யவான்களாய் வைத்திருந்தாலும் நமக்குள்ள எளிமை இருக்கிறது। पर परमेश्वर ने जो हमको इतना आशीर्वाद आशीष भरा जीवन दिया है, पर हमारे जीवन में एक दीनता होनी चाहिए। அல்லேலூயா। हालेलुया। மற்றவர்கள் வந்து நம்ம அணுகிற அளவுக்கு நாம் தாழ்மையோடு இருக்கணும்। और दूसरे लोग आकर हमसे मिल पाए इतना दिन हमारा जीवन होना चाहिए। மற்றவர்கள் வந்து நம்மை அணுகிற அளவுக்கு நாம் சாதாரணமானவர்களாய் இருக்கணும்। और दूसरे लोग आसानी से हमसे आगे मिल सके ऐसा साधारण जीवन हमारा होना चाहिए। அல்லேலூயா। हालेलुया। கடைசியா आखिरी बात இந்த மனிதனுடைய வாழ்க்கை
और इस मनुष्य का जो जीवन है கடவுளை கனம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். और वो परमेश्वर का धन्यवाद देने वाला जीवन था, நாம் வாசிப்போம். பரமேஸ்வர் का आदर आदर करने वाला जीवन था தேவனை கனம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கை. और परमेश्वर का आदर महिमा करने वाला जीवन था। இங்க நான் வாசிப்போம் மத்தேயு 3ஆம் அதிகாரம் और यहाँ पढ़े मत्ती रचित सुसमाचार उसका तीसरा अध्याय 11வது வசனம் சொல்லுகிறது, और 11वें वचन में हम देखते हैं, மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின்வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார், அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பசுத்தாவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். और यहाँ लिखा है, मैं तो पानी से तुम्हें मन फिराव का बपतिस्मा देता हूँ, परंतु जो मेरे बाद आने वाला है वह मुझसे शक्तिशाली है, मैं उसकी जूती उठाने के योग्य नहीं, वह तुम्हें पवित्र आत्मा और आग से बपतिस्मा देगा। हालेलुया, हालेलुया। கடவுளை கனம் பண்ணுகிற ஒரு அனுபவம். जो परमेश्वर का आदर करने वाला एक अनुभव उसके जीवन में, நான் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், कि मैं बपतिस्मा देता हूँ, ஆனால் நான் தண்ணீர்ல ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். कि मैं तो सिर्फ पानी से बपतिस्मा देता ஆனால் हूँ। ஒருத்தர் வரப்போறார், அவர் அக்னியிலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். और वो कहता था कि एक मनुष्य आने वाला है जो आग से तुमको बपतिस्मा देगा। அவர் தன்னை எவ்வளவு தாழ்த்துறாருன்னா, और हम देखते हैं कि उस मनुष्य ने अपने आप को कितना नीचा करके दिखाया, அல்லது அவர் எந்த அளவுக்கு கடவுளை அவர் உயர்த்துகிறார் என்றால், और उसने यीशु को, परमेश्वर को कितना ऊंचे स्तर पर दिखाया, அவருடைய செருப்பு தூக்க கூட நான் லாய்க்கில்லைன்னு சொல்றேன். कि उसने कहा कि मैं उसकी जूती उठाने के भी योग्य नहीं हूँ, ऐसा कहा। அல்லேலூயா. हालेलुया। யாராவது ஒரு பெரிய ஒரு மனுஷன் போட்டு வரான்னு வச்சுக்கோங்க, हो सकता है कोई मनुष्य हमारे सामने आए जो कोट वोट सब पहन के आया हो, ரொம்ப கர்மின்னு சொல்லி போட்டை கழட்டி வச்சிட்டார், और गर्मी लगने के कारण हो सकता है वो कोट उतार के अपना रख दे, ஒரு பக்கம் ஷூவை கழட்டி வச்சிட்டார். और एक तरफ उन्हें अपना जूता उतार के रख दे, எல்லாம் வேலை முடிச்ச ஒரு கார்ல ஏறும்போது और हो सकता है सारे काम होने के बाद जब वो कार में जाने लगे, நம்ம பாக்குறோம் அவரு ஷூவை விட்டுட்டாரு, கோட்டை விட்டாரு. तब हमें ये ध्यान आया कि उस मनुष्य ने अपना कोट और जूता यहीं छोड़ दिया है। ஆனா பெரும்பாலானவர்கள் எதை எடுப்போம்? और बहुत से लोग, जो अक्सर लोग क्या उठाएंगे, கோட்டை எடுத்துருப்போம். हम सब कोट उठा के जरूर जाएंगे उनको देने के लिए, ஏன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கு. क्योंकि वो एक आदरवान वस्त्र कहलाता है। ரொம்ப குறைவானவர்கள் தான் செருப்பு எடுப்பாங்க. और बहुत ही कम लोग होंगे जो वो जूता या चप्पल जो भी उठा के जाएंगे। அதாவது அந்த மனிதன் உண்மைக்குமே கனம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தன்னை அந்த நபருக்கு முன்னாடி உண்மையாகவே தாழ்த்துவார். और जो लोग चाहते हैं कि उस मनुष्य का निश्चय आदर करें, वही उसके सामने अपने आप को नीचा दिखाएंगे। அல்லேலூயா. हालेलुया। எனவே இங்கே இந்த மனிதன் இந்த தேவனை கனம் பண்ணும்படிக்கு தன்னை சிறுமைப்படுத்துவதை பார்க்கிறோம். அதுதான் உண்மையான. और यहाँ जो सच्ची बात इस मनुष्य में है कि उसने परमेश्वर की ऊंचाई बताने के लिए, बड़ाई करने के लिए अपने आप को नीचा दिखाया। நம்ம வாழ்க்கையில கூட நம்ம பார்க்கும்போது நிறைய நேரங்கள்ல நம்ம வேலை வாங்குது, நம்முடைய வேலை ஆகுதுக்கு மத்தவங்க बोलते ना बटर क्या करते, बटर लगा मक्खन। बहुत बार हम देखते हैं कि हमारा काम निकलने के लिए हम दूसरों की मक्खन लगाते हैं, उनको बहुत आदर करते हैं। பெரியவர் அது ரொம்ப ஈஸி சொல்றது, और ये बहुत आसान है बोलना है कि वो बहुत अच्छा है, बहुत महान व्यक्ति है, बोलना बहुत आसान है। ஆனால் நம்ம முன்னாடி இருக்கிறவரை உயர்த்துகிற அளவுக்கு நாம் நம்மை தாழ்மைப்படுத்திக் கொள்ளலாம். और जितना हम दूसरों को ऊंचे स्तर पे लेके जाते हैं, उनकी बढ़ाई करते हैं, उतना हम अपने आप को नीचा नहीं दिखाते। மற்றவர்களை உயர்த்துகிற அளவுக்கு நாம் நம்மை சிறுமைப்படுத்திக் கொள்ள மாட்டோம். और दूसरों को बढ़ाई करते समय हम अपने आप को कभी नीचा नहीं दिखाते। ஆனால் கடவுளை கனப்படுத்துவது என்றால் அவர் நல்லவர் என்று சொல்வது மாத்திரமல்ல, அவருக்கு முன்பாக நம்மை தாழ்மைப்படுத்துவதுதான் கடவுளை கனம் பண்ணுவதற்கான ஒரு மிகப்பெரிய அடையாளம். और जो परमेश्वर का आदर करने का एक जो निशान है, बात है, वो ये है कि सिर्फ बोलना आसान नहीं, बात नहीं है, हमें उसके सामने अपने आप को भी नीचा दिखाना पड़ेगा। அல்லேலூயா. हालेलुया। நீங்க சொல்றாரு அவருடைய பாத ரட்சையை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. और यहाँ யோனா कहता है कि उसकी जूती उठाने के योग्य में मैं नहीं हूँ। இந்த பாத ரட்சைங்கும்போது நம்ம கூட சரியா புரியுது இல்லை என்ன அது. और जब हम यहाँ इस बात को देखते हैं, जूते मतलब हमें सही से समझ में नहीं आता कि किस बात को हम बोल रहे हैं। இப்ப நம்ம தமிழ்ல வந்து இப்போ அவருடைய செருப்பு எடுக்க கூட எனக்கு தகுதி இல்லைன்னா அது நம்ம கொஞ்சம் பலாபட்சமா. और जब हम तमिल में इस बात को पढ़ते हैं कि उसका जूता चप्पल उठाने के भी हम लायक नहीं है, तो हमें एक बहुत नीचता फील होती है। சொல்றாரு அவருடைய செருப்பு தூக்க கூட எனக்கு தகுதி இல்ல. हम बहुत निंदा महसूस करते हैं कि क्या ये बोल रहा है कि उसका चप्पल भी मैं नहीं उठा सकता। எவ்வளவு கடவுளை கனம் பண்ணுகிற ஒரு அனுபவம். जो हम देखते हैं यूहन्ना के जीवन में इतना बड़ा अनुभव था कि वो परमेश्वर की महिमा करता था। யோவான் 1 அதிகாரம் 17வது வசனத்துல பார்க்கிறோம், और यूहन्ना रचित सुसमाचार उसका पहला अध्याय
17वें वचन में हम देखते இந்த हैं, மனிதனிடத்துல வந்து கேக்குறாங்க. और इस मनुष्य से लोग आकर पूछते हैं, இப்படியெனில் ஆ, நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் sorry, கொடுக்கப்பட்ட யோவான் 1 என்ன சொன்ன? 17 சொன்னா சாரி 19. எருசலேமில் இருந்து யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யோவானிடத்தில் அனுப்பி ஆ, நீர் யார் என்று கேட்ட பொழுது நீர் யார் என்று கேட்டபோது அவன் மறுதலியாமல் ஆ, அறிக்கையிட்டதும் அன்றி ஆ, நான் கிறிஸ்து அல்ல என்றும் அறிக்கையிட்டான். நான் கிறிஸ்து அல்ல என்று அறிக்கையிட்டான். அல்லேலூயா. और यहाँ हम देखते हैं कि जब लोग उससे पूछने आए कि तू कौन है, तो उसने इस बात को मानने से बिल्कुल इनकार नहीं किया कि मैं मसीह नहीं हूँ। ஜனங்கள் அவரிடத்துல கேட்க அனுப்புறாங்க, இல்ல நீர்தான் மேசியாவா அப்படின்னு சொல்லிதான் கேட்டு அனுப்புறாங்க. कि लोगों को ये भेजा गया है ये पूछने के लिए कि क्या कोई मसीह है। இப்ப நம்மளது யாராவது வந்து நீங்க தானா அப்படின்னா நம்ம உடனே இல்லன்னு சொல்ல மாட்டோம். இல்ல, அது வந்து இப்படி जब हमसे कोई आके पूछता है कि क्या आप ही वो मनुष्य है, तो हम एकदम से मना नहीं करते, हम घुमा फिरा के उस बातों का हाँ ना में जवाब देते हैं। நான் எங்கேயாவது மற்ற சபைகளுக்கு போனா நம்மளை இன்ட்ரோடியூஸ் பண்றதே பிஷப் வந்துகிறார். और मैं भी जब किसी दूसरे कलीसिया में प्रचार करने जाता हूँ तो अपने बारे में भी बोलता हूँ कि बिशप हूँ। மத்தவங்க சொல்லுவாங்க ஈஸ்வரன் பிஷப். और तो मैं नहीं कहता, बट दूसरे लोग कहते हैं कि एशियाई के बिशप है। நான் சொல்லுவேன் மேல வரைக்கும் போச்சுன்னா சீட்டை பிடிச்சுக்குவாங்க. और मैं कहता हूँ कि अगर ये बात ऊपर तक पता चली तो मेरा पता कट जाएगा। அதனால மனசுக்குள்ள பரவாயில்லையே நம்ம பிஷப். और मेरे मन में ये खुशी होती है कि हाँ हो सकता है बिशप लोग कहते हैं अच्छा है। நம்ம அதை அப்படியே மெயின்டைன் பண்ண யோசிப்போம். हम उसी बात को बनाए रखने की कोशिश करते हैं। ஆனா இங்கே இந்த மனிதன் சொல்றாரு இல்ல, நான் இல்ல. पर यहाँ ये मनुष्य कहता है कि नहीं मैं मसीह नहीं हूँ। ஒருவேளை அவர் சொல்லிருக்கலாம் எனக்கு இன்னும் சரியான வெளிப்பாடு இல்லைங்க. ஒருவேளை இருந்தா இன்னைக்கு உள்ளவங்களுடைய இன்னைக்கு உள்ள ஊழியர்கள் சரியான வெளிப்பாடு இல்ல சொல்றாங்க। और यहाँ उन्होंने ऐसा नहीं कहा जैसे आजकल लोग कहते हैं कि हाँ ऐसी बातें परमेश्वर की तरफ से नहीं हुई है, पर फिर भी हो सकता है घुमा फिरा के बोलते हैं। இங்க சொல்றாரு நான் இல்ல, டெஃபினட்டா நான் கிறிஸ்து இல்ல। और यहाँ उन्होंने सीधे तौर से कहा कि नहीं मैं मसीह नहीं हूँ। हालेलुया, हालेलुया। கடவுளை கனம் பண்ணுகிற ஒரு அனுபவம்। और ये परमेश्वर का आदर करने का एक बहुत बड़ा अनुभव है। இன்னும் ஒரு லெவல் போய் சொல்றாரு பாருங்க। और एक और बात बढ़कर वो बताते हैं யோவான் 1:23 யோவான் पहला उसका 23 में யோவான் 1 ஆசிங்க அதற்கு அவன் கர்த்தருக்கு வழியை சேவை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாய் இருக்கிறேன் என்றான்। நான் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாய் இருக்கிறேன் என்றான்। அல்லேலூயா। இங்க அவர் சொல்றாரு ஏப்பா நான் வெறும் சத்தம், ஆனால் வார்த்தை வரப்போறாரு। அல்லேலூயா। और यहाँ यहोवा कहता है कि मैं सिर्फ एक शब्द हूँ पर जो वचन है वो आने वाला है। मैं जंगल में एक करने वाले का शब्द हूँ कि तुम प्रभु का मार्ग सीधा करो। சாதாரண சத்தம், ये मैं एक साधारण सी आवाज हूँ बस, ஆனால் வார்த்தை வரப்போகிறார்। और वचन जो है वो आने वाला है। அல்லேலூயா। हालेलुया। எனவே பிரியமானவர்களே, இதுதான் தேவனை கனம் பண்ணுகிற ஒரு அனுபவம்। और यही है जो परमेश्वर को आदर करने का एक अनुभव है। இதுதான் தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு அனுபவம்। और यही है परमेश्वर को महिमा करने का एक अनुभव है। அதாவது தேவனுக்கு முன்னாடி நம்மை எவ்வளவுக்கு நாம் தாழ்மைப்படுத்துகிறோமோ அவ்வளவாய் நாம் அநேகரை ஆண்டவருக்குள்ளாக நாம் கொண்டு வரோம்। और परमेश्वर के सामने अपने आप को जितना हम ठीक करेंगे, नीचा करेंगे, उतना ही हम लोगों को परमेश्वर की राह पर चला सकते हैं। எனவே நம்முடைய வாழ்க்கையில ஒரே ஒரு விஷயம் மாத்திரம்தான் நோக்கமா இருக்கணும்। और हमारे जीवन में सिर्फ एक बात ही रहनी चाहिए, நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் எல்லாமுமாய் நம் ஆண்டவர் மாத்திரமே இருக்கணும்। और हमारे जीवन में हर बात में हर परिस्थिति में सिर्फ परमेश्वर ही हमारे लिए सब कुछ होना चाहिए। எல்லா வகையிலும் எல்லா இடங்களிலும் இயேசுவை மாத்திரமே முன்னிலைப்படுத்துகிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கு। और हर बात पर हर समय हर परिस्थिति में परमेश्वर को ही हमारे आगे रखने वाला हमारा अनुभव होना चाहिए। யோவான் 3 அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம்। यूहन्ना 3 अध्याय में हम देखते हैं 26வது வசனத்துல 26वें वचन में அவர்கள் யோவானிடத்துல வந்து ரபி உம்முடனே கூட யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே, அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே, இதோ அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்றார்கள்। யோவான் பிரதியுத்தரமாக பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான், நான் கிறிஸ்து அல்ல அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சி।
யோவானுடைய வாழ்க்கையில பார்த்தோம்னா எத்தனை முறை சொல்றாரு தெரியுமா, நான் கிறிஸ்து அல்ல, நான் கிறிஸ்து அல்ல, நான் அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன், அவருக்கு சாட்சியாக அனுப்பப்பட்டவன், நான் வெறும் சத்தம், நான் வார்த்தை அல்ல. அல்லேலூயா. और यूहन्ना के जीवन में हम देखते हैं कितनी बार उसने कहा कि मैं मसीह नहीं हूँ, मैं उसके आगे सिर्फ एक भेजा गई आवाज हूँ, मैं वचन नहीं हूँ, पर वो आने वाला है। எனவே தேவனை கனம் பண்ணுகிற அந்த வாழ்க்கை தான் அநேகரை அவரிடத்தில் கொண்டு और जो परमेश्वर को आदर करने वाला जो अनुभव था वही जो है बहुत से लोगों को उनके करीब लेकर आया। எனவே பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து தன்னை வெளிப்படுத்தும்படிக்கு வழிகளை ஆயத்தம் பண்ண யோவான் தெரிந்து கொள்ளப்பட்டார். और परमेश्वर ने यीशु मसीह को इस दुनिया में प्रकाशित होने के लिए यूहन्ना को भेजा कि ताकि वो उसके लिए मार्ग सीधा कर सके। எனவே ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு வந்து தன் जीवனை கொடுத்து பரலோகத்திற்கு சென்று விட்டார். और यीशु मसीह भी इस दुनिया में आए, अपना प्राण देकर वो स्वर्ग में उठा लिए गए அவர் மீண்டும் வரப்போகிறார். और वो फिर से आने वाले हैं அவர் சபையை எடுத்துக்கொள்ளும்படிக்கு வரப்போகிறார். और वो कलीसिया को लेकर जाने के लिए आने वाले हैं। அவர் மணவாட்டியை ஏற்றுக்கொள்ள போகிற மணவாளனாய் அவர் வரப்போகிறார். और वो दुल्हन को अपनाने वाले दूल्हे के रूप में आने वाले हैं। எனவே வரப்போகிற இயேசுவுக்கு நாம் அநேகரை நாம் ஆயத்தம் பண்ண வேண்டும். और जो यीशु आने वाले हैं उनके लिए हम लोग बहुत से लोगों को तैयार करके रखना पड़ेगा। எனவே இன்றைக்கு ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொள்ளும்படிக்கு நாம் பாதைகளை நாம் சபைப்படுத்த வேண்டும். और आज हमारी ये जरूरत है कि दूसरे लोग यीशु मसीह के बारे में जान सकें, इसके लिए हमें रास्ता तैयार करना पड़ेगा। நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு அனுபவம், और उसके लिए हमारा जीवन एक अलग जीवन होना चाहिए। पहली बार ஒரு பகட்டான ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும்। और एक भोग विलास रहित एक साधारण जीवन होना चाहिए हमारा। கடைசியாக தேவனை கனம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கை, और आखिरी में परमेश्वर का आदर करने का एक अनुभव होना चाहिए। சுபாவங்கள் எல்லாம் நம்மில் இருக்குமானால், और अगर ऐसी आदतें हमारे स्वभाव हमारे जीवन में हो तो அநேகரிடத்தில் இயேசுவை கொண்டு செல்வோம்। तो हम बहुत से लोगों के सामने यीशु मसीह का प्रचार कर सकते हैं। ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்திருக்கிற பொறுப்பு, और जो हम परमेश्वर के पुनरुत्थान की राह में हम कहाँ बिछाए बैठे हैं, हमारे जीवन का ये उद्देश्य है। எனவே நாம் இந்த பூமியிலே பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழாமல் கர்த்தருடைய வருகையில் எதிர்கொள்ள முடியாது। और हमारा जीवन अगर दूसरों से अलग ना हो तो हम परमेश्वर के आगमन में हम परमेश्वर के साथ नहीं जा सकते। பூமியிலே நாம் ஒரு தாழ்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழாம பரலோகத்துக்கு நம்ம போக முடியாது। और इस धरती पर हम दीनता का जीवन जिए बिना परमेश्वर की ओर नहीं जा सकते। இந்த பூமியிலே நாம் தேவனை கனம் பண்ணாமல் பரலோகத்துக்கு நம்ம பிரவேசிக்க முடியாது। और इस धरती पर अगर हम परमेश्वर का आदर न करें तो हम स्वर्ग में प्रवेश नहीं कर पाएंगे। இந்த காரியங்களை எல்லாம் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் நாம் நினைவுகூர்ந்து நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு और इस क्रिसमस के महीने में हम इन सब बातों को ध्यान करते हुए अपने आप को परमेश्वर के सामने अर्पण करें। ஜெபம் செய்வோம்। आइए हम प्रार्थना करें, நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய கரத்துல अपने जीवन को हम परमेश्वर के हाथ में सौंपें। பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம்। पवित्र परमेश्वर, हम आपको धन्यवाद देते हैं। இந்த காலை நேரத்தில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி। और इस सुबह के समय आपने जो वचन हमसे बांटे उसके लिए आपको धन्यवाद देते हैं। கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று வனாந்தரத்தில் சொல்லப்படுகிற சத்தமாக யோவான் இந்த பூமிக்கு வந்ததற்காக நன்றி। और यूहन्ना जो इस धरती पर आए कि जंगल में पुकारने वाले के शब्द के रूप में उन्होंने अपने आप को प्रकाशित किया, इसके लिए धन्यवाद देते हैं। இந்த பூமிக்கு இயேசுவை மேசியாவாக அறிமுகப்படுத்தின மனுஷன் யோவான் ஸ்நானன்। और जो यूहन्ना है उन्होंने इस धरती पर यीशु ही मसीह है ऐसा प्रचार किया, इसके लिए धन्यवाद देते இந்த हैं। உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி என்று ஜனங்களுக்கு முதலாவது சொன்ன மனிதன் இந்த யோவான் ஸ்நானன்। और जो यीशु मसीह है वो धरती पर आएंगे, दूसरों के पापों के लिए अपने आप को बलि देंगे, ऐसा प्रचार करने वाला पहला मनुष्य था यूहन्ना। ஆவியானவர் புறாவை போல யார் மேல் இறங்கி வருகிறாரோ அவரையே மேசியா என்று வெளிப்படுத்தினது யோவான் ஸ்நானன்। और इस बात का उन्होंने प्रचार किया कि जो कबूतर के रूप में पवित्र आत्मा जिसके ऊपर उतरेगा वही मसीह है। ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்। परमेश्वर, हम आपको धन्यवाद देते हैं। இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு ஊழியத்தை செய்யும்படி அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன்। और इस धरती पर एक बहुत बड़ी सेवकाई को करने के लिए जो भेजा गया था वो यूहन्ना। ஆண்டவரே, அந்த மனிதனுடைய வாழ்க்கையை நாங்கள் இன்றைக்கு சிந்திக்கிறோம்। और उस मनुष्य के जीवन के बारे में आज हमने मनन किया। பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, और एक अलग किया हुआ जीवन था ஒரு दूसरों से। ஆடம்பரமற்ற ஒரு பகட்டில்லாத ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கை, और एक भोग विलास रहित एक साधारण सा जीवन जीने वाला मनुष्य था। கர்த்தரை கனம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கை। और परमेश्वर का आदर करने वाला जीवन। அதனால்தான் ஆண்டவரே அநேகரை மனம் திரும்ப செய்ய முடிந்தது। और इसलिए उनसे हो सका कि उन्होंने बहुत से लोगों का मन करवा दिया। இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்கள்ல பல பேர் யோவானுடைய சீடர்கள்। और यीशु मसीह के चेलों में अधिकतर जो है वो यूहन्ना के भी चेले थे। அப்பல்லோ
நாங்களோ யோவானுடைய அந்த ஆண்டவரே டீச்சிங்கின் அடிப்படையிலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டோம். और जो अपोलोस थे वो यूहन्ना के मार्गदर्शन के द्वारा ही उन्होंने बपतिस्मा लिया। எனவே அநேகர் மனம் திரும்புவதற்கான ஆண்டவரே ஒரு இனிஷியேஷன், ஒரு வழியை ஏற்படுத்தினவர் அந்த மனிதர். और बहुत से लोगों को बपतिस्मा के लेने के पीछे जो कारण था, जो मार्ग था, वो यूहन्ना ने तैयार किया था। ஆண்டவரே எங்களை கூட உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். हम अपने आप को भी अपने हाथों में समर्पित करते हैं மிக परमेश्वर। சமீபமாக இருக்கிறீர். और आपका आगमन बहुत ही समीप है। புசிப்பும் குடிப்பும் தேவராஜ்யம் அல்ல ஆண்டவரே. और जो खाना पीना भोग विलास करना ही आपका जीवन नहीं है। ஒவ்வொரு ஆண்டும் எந்த அர்த்தமுமே இல்லாம நாங்கள் உம்முடைய பிறப்பை கொண்டாடுவது சரியில்லை. और हर वर्ष हम आपके जन्मदिन को बिना किसी उद्देश्य के साथ मनाना ये हमारे जीवन के लिए सही नहीं है। ஆண்டவரே அதற்காக ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழணும். और उसके लिए हमारा जीवन भी दूसरों से एक अलग किया हुआ जीवन होना चाहिए। எளிமையான ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழணும். और एक साधारण सा जीवन हमारा होना चाहिए। ஆண்டவரே குறைவுள்ள கஷ்டப்படுகிற வாழ்க்கை அல்ல, அதுக்கு நீங்க எங்களுக்கு எடுத்து கொள்ளவே இல்லை. और आपने हमें इसके लिए नहीं चुन लिया कि हमारे जीवन में बहुत सी घटी या कमी हो। ஆண்டவரே அவருக்குள் தேவனுடைய பரிபூரணம் இருக்கிறது என்று நாங்கள் வாசிக்கிறோம். और परमेश्वर की परिपूर्णता हमारे जीवन में है, ऐसा हम अनुभव करते हैं। ஆண்டவரே உன் மூலமாக தேவனுடைய பரிபூரணத்தை நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். और आपके द्वारा परमेश्वर की परिपूर्णता को हमने प्राप्त किया, ऐसा இந்த अनुभव करते हैं। வாழ்க்கையில தேவனுடைய எல்லா ஐஸ்வர்யங்களும் ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் நாங்கள் எளிமையா இருக்க எங்களுக்கு கற்றுத்தான். और हमारे जीवन में परमेश्वर के द्वारा दी गई सारे यशपूर्ण बातें हो, फिर भी हमारा जीवन एक साधारण होना चाहिए। परमेश्वर தேவனை கனம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கை தான். परमेश्वर का आदर करने वाला एक जीवन हमारा होना चाहिए। அதற்காக எங்களை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். और उसके लिए हम अपने आप को अर्पण करते हैं। இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும் போதே நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள முடியும், அநேகரை இயேசுவிலே நடத்தும். और ऐसा जब हम जीवन जिएंगे तभी हम अपने आप को तैयार कर सकते हैं और दूसरे लोगों को भी परमेश्वर की राह में चला सकते அப்படிப்பட்ட हैं। கிருபைகளை எங்களுக்கு தாரும். और ऐसी कृपा आप हमारे जीवन में दीजिए இந்த புதிய परमेश्वर। மாதத்திலே நீங்கள் தந்திருக்கிற வாக்குத்தத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். और इस नए महीने में जो आपने हमें वाचा का वचन दिया उसके लिए धन्यवाद देते हैं। துக்க நாட்கள் முடிந்து போ. कि तुम्हारा दुख के दिन जो है वो समाप्त हो चुके हैं। ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். परमेश्वर हम आपका धन्यवाद இதை देते நாங்கள் हैं। விசுவாசிக்கிறோம். और ये इस बात पर हम पूरा विश्वास करते हैं। நாங்கள் தரிசித்து நடக்கிறவர்கள் இல்ல ஆண்டவரே. और हम सिर्फ दर्शन को देखने वाले लोग नहीं हैं। முன்னாடி எதையாவது நம்ம பார்த்தாதான் நம்புவோங்கிற வாழ்க்கை எங்களுக்கு இல்ல ஆண்டவரே. और हमारा जीवन ऐसा नहीं है कि हम सामने कोई दर्शन देखेंगे तो ही हम विश्वास करेंगे। நாங்கள் பார்க்காததை நம்புகிறவர்கள். और हम जो नहीं देखते उस पर भी विश्वास करने நாங்கள் वाले எதை हैं। நம்புகிறோமோ அதை நாங்கள் பார்க்க போகிறவர்கள். और जिस बात का हम विश्वास करते हैं आने वाले समय में हम उसको देखने वाले हैं परमेश्वर। அப்படிப்பட்ட கிருபைகளை நீர் சபைக்கு தாரும். और ऐसी कृपा आप कलीसिया में बनाए रखिए அப்படிப்பட்ட परमेश्वर। கிருபைகளை ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தாங்க. और ऐसी कृपा आप सारे परिवारों पे आप दीजिए परमेश्वर। ஒவ்வொருத்தரும் தங்கள் வாழ்க்கையின் துக்கம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அறிக்கை செய்ய और हर जन ये कहने पाए कि मेरे जीवन का दुख समाप्त हो चुके हैं। விசுவாசிக்கட்டும் கர்த்தா. और ऐसा विश्वास करने पाए। இந்த வாரம் முழுவதும் இந்த மாதம் முழுவதும் और इस पूरे सप्ताह इस पूरे महीने हमारे साथ रहिए परमेश्वर। இந்த ஆராதனையிலே பங்கெடுத்திருக்கிற கர்த்தருடைய பந்தியிலும் உடைய கரமங்களை ஆசீர்வதியும். और इस आराधना के बाद जो परमेश्वर की मेज सजी उस पर भी आपकी आशीष बनी रहे परमेश्वर। மகிமையாவது உமக்கே செலுத்துகிறோம். स्तुति महिमा और आराधना सब आपको देते हैं। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं, ஆமென். आमीन। நாம் யாவரும் எழுந்து நிற்போம். हम सब खड़े हो जाएं। நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழிநடத்தலும் சமாதானமும் இன்றும் என்னும் சதா நாட்களிலும் தாராதனையிலே பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொருவரோடும் சதா காலமும் தங்கியிருப்பது. ஆமென். ஈஸ்வரை திருச்சபையாரே நற்செய்தி நல்கிடவும் முற்றினாக்குள் சத்தியத்தில் என்றுமே நிலைத்திடவும் தேவ ஆசீர்வாதத்தோடு ஆடியாய் ஆகப்போம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடம்பையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா। எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்ததாமே ஒவ்வொருவரையும் தொடர்ந்து இந்த வாரத்திலும் இந்த மாதத்திலும் வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
सबको जय मसीह की। परमेश्वर सबको इस सप्ताह में अपनी ओर से चलाते रहे, इसके लिए आप धन्यवाद। வேலை உட்காரலாம்.